பம்பா சித்தி விநாயக கணபதி பாவம் துணிகரம் கொண்டு நீக்கிடவே பம்பா சித்தி விநாயக கணபதி பாவம் துணிகரம் கொண்டு நீக்கிடவே கோடி கோடி நாமத்தால் நாமார்த்தன செய்திடா கோடி கோடி நாமத்தால் நாமார்த்தன செய்திடா கொட்டார கடவாடும் ஸ்ரீ கணபதி கோடி கோடி நாமத்தால் நாமார்த்தன செய்திடா கொட்டார கடவாடும் ஸ்ரீ கணபதி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அன்னை நடராஜனே சிதம்பர வாசனே சிவகாமி நேசனே வா உன் நடனத்தை காணவே பாடி வந்தேன் தேவனே நலம்பெற அருளே வா ஓ சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சிந்தை வந்து ஆடுமுகனே சிங்கார முருகா எங்களுக்கு கூரையும் கொண்டு அதனை யாரெழுது சொல்லலாமா எந்தாயும் நீருக்க உந்தன் செல்ல மகள் பாடலாமா எங்களுக்கு கூரையும் கொண்டு அதனை யாரெழுது சொல்லலாமா எந்தாயும் நீருக்க உந்தன் செல்ல மகள் பாடலாமா காளி மகமாயி கருமாரி அபிராமி என பாடியதும் கேட்கவில்லையா செல்வங்களும் நற்புகழும் வந்துவிடும் மனமதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே நீராடி ராணி பாவன பாரத பூமாராவின் ஸ்ரீ கோவில் விவித வித்யாமி விவித வித்யாமி விவேதாரண செய்தீரா ஓம் முனிவரகே போற்றி 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 உன்னடி
சுவாமி சைத்தன்யானந்தஜி மகராஜ் ஸ்ரீ விவேகானந்தா ஆசிரமம் வெண்ணிமலை அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वर गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. ஒரு வங்கி நடைபெறுகிறது என்றால் இரண்டு விஷயங்கள் நன்மை தரும்படியாக இருக்கும். ஒன்று, சேமிக்கக்கூடிய பழக்கம் வரும். இரண்டாவது, தேவைக்கு அவசர தேவைக்கு பணம் பெற்றுக் கொள்ள முடியும். இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது நம்முடைய காலத்தில் கட்டாயம் இருந்தால்தான் நாம குடும்பம் மட்டுமில்லை, நம்முடைய நாடு வளர முடியும். ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொருளாதார நெருக்கடி உலகம் முழுக்க வந்தப்போ பாரதம் மட்டும் பெருசாக பாதிக்கப்படவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, பாரதத்தில் சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. அது யாருன்னு அப்படின்னா, ஆண்களோட தாய்மார்கள்ட்ட அதிகம் இருக்கு. அவங்க புருஷனுடைய பயணத்துல இருந்து அவருக்கு தெரியாம போய் சேர்ப்பாங்க. அது சேமித்த நம்மளாக கொடுப்பாங்க, குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள தாய்மார்கள் சேமித்தது அந்த படம் தான் பொருளாதாரத்தில் நம்ம ரொம்ப வீழ்ச்சி அடையாமல் காப்பாற்றியது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதனால சேமிக்கக்கூடிய பழக்கம் தரணும். வரும்போது ஒன்று கொண்டு வரதில்லை, போகும்போது ஒன்று கொண்டு போறதில்லை. இல்லை அப்படி யாராவது வரும்போது யாராவது கொண்டு வந்தாங்களா? கண்ணன் வந்து குண்டல போதும் போது யாரும் ஒன்று கொண்டு போகல. அது தெரியும். கொண்டு போறது சப்போஸ் கடவுள் அனுமதி கொடுத்தா கூட உறவினர்கள் விட மாட்டாங்க. அதனால அது கொண்டு போக முடியாது. அப்ப இடையில வரக்கூடிய இந்த செல்வம் சிவன் தந்தது என்று இறைவன் தருகின்றார். அந்த இறைவன் தான் நமக்கு இதெல்லாம் தர்றார். அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். நான் என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய திறமை, நான் ஆசிரமத்தில் வந்து விடுந்தேன். எத்தனை நாள் ஆசிரமத்தில் வீட்டில் இருப்ப எதிர்ப்பு இருந்ததுனால எத்தனை நாள் இருக்க முடியுங்கிற ஒரு இது இருந்தது. அப்ப மதுராசாமி சொன்னார், நீங்க எத்தனை நாள் நீங்கிறது உன்னுடைய திறமையில இல்லை, ராமகிருஷ்ணன் முடிவு கொண்டு வர எத்தனை நாள் நீக்கணும்னு சொல்லி அத்தனை நாள் நீ நிற்க முடியும். அது எத்தனை நாளுங்கிறத நீ கவலைப்படாத அப்படின்னா 45 வருஷம் ஓடிச்சு. அப்போ எல்லாமே இறைவன் இச்சைப்படி நடக்குது. அவனுடைய இச்சையினால் தான் எல்லாம் நடக்குது. அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். 3 விதமான தேவைகள் இருக்கு. ஒன்று கம்பல்சரி, ஒன்று நெசசரி, 3வது லக்ஸுரி. இந்த ஒரு மாசம் இந்த வரவு செலவு எழுதி வச்சுட்டு செலவெல்லாம் பார்க்கணும். செலவில் எதெல்லாம் கம்பல்சரி, எதெல்லாம் நெசசரி, எதெல்லாம் லக்ஸுரி பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும்? லக்ஸுரிய நெசசரி வேணும், கம்பல்சரி கண்டிப்பாக வேணும். நெசசரிங்கிறத நம்ம எவ்வளவு தேவைன்னா அந்த சமயத்துக்கு எதாவது வாங்கிக்கலாம். கம்பல்சரி தான் உடனடியாக பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி நம்ம திட்டம் போட்டு நம்முடைய குடும்பங்கள் எல்லாமே மாசம் எவ்வளவு எந்த விஷயத்துக்கு செலவு பண்ணணும், வருமானம் எங்க வருது, எது வருது, இப்படிங்கிறத ஒவ்வொரு குடும்பத்திலையும் கண்டிப்பாக திட்டமிட்டு செயல்பட்டா நாம பொருளாதாரத்தில் வளர முடியும். அதன் மூலமாக நம்முடைய கிராமங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய முடியும். பாரதம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய முடியும். வளர்ந்துட்டே இருக்குது. கண்டிப்பாக விரைவில் நாம சாமி சொன்ன மாதிரி பாரதம் உருவாக இருப்பதை காட்சியில் காண்கிறேன் என்றார். அது கண்டிப்பாக உருவாக மாறி பாரதம் வழிகாட்டும். இப்பவுமே பல நாடுகள் பாரதத்தினுடைய வழிகாட்டுதலை எதிர்பார்த்துதான் இருந்தது. நாம் எல்லாரும் சேர்ந்து பாரதம் அந்த நிலையை விரைவில் அடைவதற்கு தொண்டு செய்வோம். இந்த வங்கி மேலும் மேலும் வளர்ந்து மக்களுக்கு நிறைய தொண்டாற்றுவதற்கு இறைவனுக்கு பிரார்த்திக்கிறேன். வணக்கம்.
இந்த வருடத்திற்கான பொறுப்பாளர்களுடைய பட்டியல், அதாவது பொறுப்பாக யாரெல்லாம் புதிய பொறுப்பாளர்கள் யாரெல்லாம் இந்த பொறுப்பில் இருக்க போகிறாங்க அப்படின்னு. பொறுப்பு தான் பதவி, பொறுப்பு யாரெல்லாம் பதவி இருந்ததுன்னா வந்து இது கனக்கூடிய பொறுப்பு. தலைவர் திரு எஸ் பத்மலால் ஆற்றின்கரை அவர்கள், துணைத் தலைவர் திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் இரணியன், செயலாளர் திரு தயாளன் அவர்கள் மணக்கர், இணை செயலாளர் திரு டாக்டர் அருண்குமார் அவர்கள், பொருளாளர் திரு அமுதன் அவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் திரு சுபீஷ்குமார் அவர்கள் வரசேரி, திரு சுரேஷ் அவர்கள் வெள்ளுக்குறி, திரு சக்தி மனிஷ் அவர்கள் வீரவர், திரு உமாசங்கர் அவர்கள் பரப்பை, திரு ஜெயராம் அவர்கள் வழக்கறிஞர், திரு முருகன் அவர்கள் வடசேரி, திரு சரவணகுமார் அவர்கள் திருவிடைக்கோடு, திரு மதிபூஷன் அவர்கள் பரசேரி, திரு கிரிஜா அவர்கள் ஆலங்கோடு, திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் ஈத்தாமொழி, திரு சண்முகானந்த கார்த்தி அவர்கள் ஈத்தாமொழி, திரு ஸ்ரீ கிருஷ்ணகுமார் அவர்கள் ஈத்தாமொழி நரியன். ஆலோசனை குழு திரு ஆதிசாமி அவர்கள் தலைவர், மண்டைக்காடு அம்மன் சேவா, திரு வாமனன் அவர்கள் செயலாளர், மண்டைக்காடு பகவதி அம்மன் சேவா அறக்கட்டளை, திரு சீனிவாசன் அவர்கள் பொருளாளர், மண்டைக்காடு பகவதி அம்மன் சேவா, திரு ஹரிபிரசாத் அவர்கள் ஆலோசகர், மண்டைக்காடு பகவதி அம்மன் சேவா அறக்கட்டளை. பொறுப்பெடுத்திருக்கிறவங்க இது ஒரு, அதாவது ஒரு வங்கியினுடைய பொறுப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன் மாமன், வங்கியில் எல்லா வங்கிகளிலுமே என்ன பிரச்சனைனா பணம் வந்துட்டே இருக்கும், என்ன இதெல்லாம் நம்ம பணம்னு நினச்சிட்டு நாம் செலவு பண்ணிட்டு கொடுத்துடுவோம். வந்துச்சுன்னா அது அந்த பணம் வேற எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கு. டெபாசிட் வர பணம்னா நம்ம பணம் இல்லை, வட்டி வர பணம் மட்டும்தான் நம்ம பணம். அதில் நம்ம தூரமாக இருக்கணும். பொருளாதாரத்தை வச்சுக்கணும். டெபாசிட் பணம் எல்லாம் நம்ம பணம் இல்லை, யாருக்கே பணம், வட்டிக்கு கணக்கு மட்டும்தான் நம்ம பணம். அந்த வட்டியிலிருந்து நம்முடைய செலவு வருதா அப்படின்னு செலவு நிற்கலாம்னு பார்க்கணும். ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, ரிப்போர்ட் படி 7 லட்சம் ரூபாய் மீது வந்து, அதனால 7 லட்சம் ரூபாய் வரவோட செலவோட வர கூட வந்துருக்கு. இந்த இயற்கை அப்படியா, சரி, இது ஒன்று இது வந்திருக்கு. அதனால அது நம்ம இது கவனமா இருக்கணும். நிர்வாகிகள் எல்லாமே, அதாவது பொறுப்பு தந்தாச்சு அவ்வளவுதான். இனி அடுத்த வருஷம் கூட்டத்தில் அடுத்த பொறுப்பு தருவாங்களே, மாசம் நம்முடைய கணக்குகளை ஒழுங்கா பார்த்தோம். வங்கிங்கிறது ரொம்ப என்ன சொல்லலாம், கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம். அதனால இந்த பொறுப்பு எடுத்த எல்லோரும் மிக சிறப்பாக செயல்பட்டு வங்கி மேலும் மேலும் வளர்ந்து மக்களுக்கு நிறைய தொண்டு செய்யணும். இப்போ இங்கேருந்து இப்போ விழுப்புலேருந்து ஈத்தாமணியில் கிளை தொடங்கி இதே மாதிரி நம்ம கிளைகள் தொடங்குறதுன்னு கூட இந்த பொறுப்பாளர்கள் எல்லாம், பொறுப்பு வகிப்பவர்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டார்கள்னா அது எளிதாக நடக்கும். அவ்வாறு வளர்ந்து மக்களுக்கும் நாட்டுக்கும் இந்த அறக்கட்டளையை, இந்த குமரி தனசக்தி லிமிடெட் தொண்டு செய்வதற்கும் பொறுப்பாளர்கள் எல்லாரும் சிறப்பான வளமான ஆரோக்கியமான பண்பாடும் இதனுடைய உறுப்பினர்கள் பங்குதாரர்கள் எல்லாருமே வளமான ஆரோக்கியமான அமைதியான வாழ்வு வாழ இறைவன் அருள்புரிய பிரார்த்திக்கிறேன்.
வரவேற்புரை நல்குவதற்காக திரு தயானந்தி அவர்கள், இயக்குனர், குமரி தனசக்தி நிதி லிமிடெட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஹரி ஓம். குமரி தனசக்தி நிதி லிமிடெட் 5வது ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் குமரி தனசக்தி நிதி லிமிடெட் சார்பாக வரவேற்று நமக்கு ஆசியுரை வழங்கிய பூஜ்ய சுவாமி சைதன்யானந்தஜி மகாராஜ் ஸ்ரீ விவேகானந்த ஆசிரமம் வெள்ளிமலை அவர்களை வணங்கி இங்கு தலைமையேற்றிருக்கும் ஸ்ரீ அமுதன்ஜி தலைவர் குமரி தனசக்தி நிதி லிமிடெட் அவர்களை நமது குமரி தனசக்தி நிதி லிமிடெட் குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க இருக்கும் பூஜ்ய சக்தி ஸ்ரீ ஜெய்சங்கர்ஜி அவர்களை குமரி தனசக்தி நிதி லிமிடெட் குடும்பம் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆதிசுவாமிஜி தலைவர் மண்டைக்காடு பகவதி அம்மன் சேவா ட்ரஸ்ட் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக ஸ்ரீ வாமனன்ஜி செயலாளர் மண்டைக்காடு பகவதி அம்மன் சேவா ட்ரஸ்ட் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றி அனைவருக்கும் பதிலளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வழங்கும் ஸ்ரீ சுரேஷ்ஜி ஆடிட்டர் அவர்களையும் குமரி தனசக்தி நிதி லிமிடெட் குடும்பம் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது அனைத்து நிறுவனர்கள், பங்குதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்பத்தினரையும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைத்து நல்லுறவுகளையும் குமரி தனசக்தி நிதி லிமிடெட் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். இறுதியாக மகிழ்ச்சியுரை ஆற்றவிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஜி பொருளாளர் மண்டைக்காடு பகவதி அம்மன் சேவா அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். ஸ்ரீ பகவதி அம்மனுடைய அருளாசியால் நடைபெறுகின்ற குமரி தனசக்தி நிதி லிமிடெட் வங்கியினுடைய பொதுக்குழு கூட்டம் மற்றும் ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களையும் வணங்கி இந்த நல்ல விழாவிலே வருகை தந்து ஆசிரியரை வழங்கி சென்றிருக்கின்ற சுவாமி சைதன்யானந்தஜி அவர்களையும் வணங்குகிறேன். அதாவது கடந்த 5 ஆண்டுகளாக 2020 விஜயதசமி அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனமானது இன்று 5வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்திலே நமது வங்கியினுடைய வளர்ச்சி, அதனுடைய செயல்பாடுகளை பற்றி பங்குதாரர்களாகிய உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவே இந்த நிகழ்ச்சி. அதாவது பொதுப்படையாக ஒரு நிறுவனம் இது எதற்காக துவங்கப்பட்டது என்று சொன்னால், நம்மளுடைய சமுதாய கட்டமைப்பை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்த வேண்டும். நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், எந்த ஒரு தரப்பை சார்ந்தவங்க அதிகப்படியாக கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், அது மாதிரி காலத்துக்கு ஏற்ற தேவைகள் அனுசரித்து அவங்களுடைய வளர்ச்சி போயிட்டே இருக்கு. நம்ம ஒதுக்கி வைக்கப்பட்ட பல சமூகங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள்லையும் அவங்க தான் ஆசிரியராக இருக்காங்க. நாம பிரச்சனையை சொல்றோம், ராக்கி கட்டக்கூடாது, கோயில்களில் கயிறு கட்டக்கூடாதுன்னு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குன்னா, அந்த ஆசிரியர்கள் அந்த மாதிரிப்பட்ட ஆசிரியர்கள் எல்லா பள்ளிகள்லையும் இருக்கிறாங்க. அவங்க அரசாங்க பள்ளிகள் மட்டும் இல்லை, நம்மளுடைய இந்துக்கள் நடத்தக்கூடிய அரசு உதவி வரக்கூடிய பள்ளிகள்லையும் அவங்க தான் இருக்காங்க. அதே மாதிரி அரசு அலுவலகங்கள் எங்கே எடுத்தாலும் அவங்க தான் இருக்காங்க. அது ஊராட்சி அலுவலகமாக இருக்கலாம், அதாவது வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அலுவலகமாக இருக்கலாம், காவல்துறை சம்பந்தப்பட்ட அலுவலகமாக இருக்கலாம். நம்ம ஏதோ கோயில் பிரச்சனைன்னு சொல்லி போனாலும் அவங்கள்ட்ட தான் போக வேண்டியிருக்கு. நம்ம
நமக்கு முறையான இதுகள்லாம் கிடைக்காது. ஸோ அதனால நாம் அந்த விதத்திலையும் நம்ம சமூகத்தை வளர்ச்சிக்கு கொண்டு போகணும். இதெல்லாம் வளரணும்னு சொல்லியாச்சுன்னா பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். மோடி சொன்ன மாதிரி தற்சார்பு பொருளாதாரம், நம்ம சமூகம் ஒரு நல்ல வலுவான ஒரு இதை தொடங்குறதுக்கு வேண்டி இந்த குமரி தனசக்திங்கிற கூடிய விதையை நம்ம போட்டிருக்கோம். அது பலனடையக்கூடிய ஒரு இதில் போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம கூடாத ஆணிவேராக இருக்கக்கூடியது நம்ம வங்கியினுடைய பங்குதாரர்கள். அதாவது நம்மெல்லாம் இன்னைக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுடைய சொந்த நிதிக்கு ஒரு பெரிய நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்தாங்க. இதுவரைக்கும் அவங்களுக்கு எந்த பலனும் போய் சேரலை. ஸோ அதை பொறுமையோடு இதனுடைய வளர்ச்சிக்கு வேண்டி பொறுமை காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய மண்டைக்காடு சேவா ட்ரஸ்ட் சார்பிலையும் இந்த வங்கி நிர்வாக குழு சார்பிலையும் கண்டிப்பாக நன்றிகளை தெரியப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி இந்த வங்கியில் உள்ள பணியாளர்கள் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். நம்ம வங்கிங்கிறது இதுக்கு முன்னால நம்ம வெளி, அதாவது கேரள மாநிலத்திலிருந்து இங்கே நிறைய வங்கிகள்லாம் இருக்குது. பேர் சொல்ல விரும்பல. அவங்க நம்ம மாவட்டத்தில் உள்ள மக்கள்கிட்ட அதிகப்படியான வட்டிகளெல்லாம் வாங்கி இருக்காங்க, கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுநர் வேலை பார்த்தா கூட ஒரு ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியாது, நெருக்கடிகள். ஆனால் இதெல்லாம் பார்த்து நம்ம வங்கி சும்மா, அதாவது எப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு சாதாரண இந்திய நேஷனல்ஸ் பேங்க் சொல்லுவோம்ல, ஐஓபி இந்த மாதிரி, எஸ்பிஐ, அதை விட ஒரு சின்ன கொஞ்சம் கூடுதலாக, அதாவது நம்ம ஆடிட்டர் சொன்னாங்க இந்த லாபத்திலெல்லாம் வச்சு வங்கி நடத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி மக்களுக்கு இது ஒரு பிஸ்னஸாக இருந்தால் கூட சேவை மனப்பான்மையோட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வங்கி குறுகிய, அதாவது இப்போ 90 பைசா அடிப்படை வட்டியில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நமக்கு லோன் மட்டும் 13 கோடி. இந்த கழிஞ்ச 2024-25 அந்த ஆண்டில் நகைக்கடன் மட்டும் 13 கோடி ரூபா நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி முறையாக போயிருக்கு. எந்த விதமான நீங்கள் வங்கியில் ஒரு நகையை ஏனை போடுறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத அளவில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கே இந்த பணியாளர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரியப்படுத்தி கொள்கிறேன். அவங்களுடைய கனிவான பேச்சு, அது மாதிரி அவங்களும் நாம் ஏதோ வங்கி தொடங்கிட்டோம் இனி எல்லாம் நடக்கும் அப்படி கிடையாது. நம்மளால் முடிஞ்ச, அதாவது அந்த பணியாளர்களும் சேவ் டெபாசிட் வேண்டி என்ன செய்கிறாங்க, நிறைய முயற்சி பண்ணி அவங்க முயற்சியில் அதிகபட்சமான டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட், ஆர்டி இந்த மாதிரிலாம் வாங்கி அவங்க சொந்த நிறுவனம் மாதிரி என்ன செய்யிட்டு இருக்காங்க, அதை வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதுபோல நம்ம இந்த ஆண்டு, அதாவது நம்மளுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 வருஷம் இருக்கக்கூடியது வரக்கூடிய அக்டோபர் 27 அதோட இதாகுது. அதுக்கப்புறமா உள்ள பங்குதாரர்களுக்கு முறையான இதுகள்லாம் அவங்களுக்கு என்ன பலன் உண்டோ இந்த வங்கியிலிருந்து அதெல்லாம் அவங்களுக்கு முறைப்படி போகிறதுக்குள்ள இதுகளெல்லாம் நம்ம வங்கி செயல்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த 5 வருஷம் வரைக்கும் இந்த அக்டோபர் 27 வரும்போது கிட்டத்தட்ட சேவைக்காக மட்டும் நம்ம வங்கி சார்பில் 35 லட்சம் ரூபா நம்ம இந்த இதுக்கு வேண்டி கொடுக்க போகிறோம். அதாவது இந்த 2025 அக்டோபர் 27 வரும்போது, ஸோ அதுவும் நம்ம சமுதாயம், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு பயன்படுவதற்கு வேண்டி மண்டைக்காடு சேவா ட்ரஸ்ட் என்ன நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும். அது அந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய மேலும் சேவைகளை விரிவுபடுத்துறதுக்கு வேண்டி அதை பயன்படுத்துவாங்க. இந்த நல்ல தருணத்தில் இந்த வங்கிக்கு மென்மேலும், அதாவது ஒரு கரணிமுரடான ஒரு நிலம், அதெல்லாம் நம்ம சமநிலைப்படுத்தி நல்ல மரங்கள் இதெல்லாம் வச்சு
நீங்களும் கொஞ்சம் தண்ணி உரம் உதவி பண்ணியாச்சுன்னா இந்த அடுத்த தருணத்தில் அடுத்த காலகட்டத்தில் பல்வேறுபட்ட வளர்ச்சிகள், அதாவது பல கிளைகளை தொடங்க முடியும். கிளைகள் மட்டும் இல்லை, இந்த வங்கி போன்று நமக்கு நம்ம வளர்ச்சிக்கு, அதாவது இந்த சமுதாய மக்களுக்கு தேவையான என்னென்ன நிறுவனங்கள் தேவையோ அதை வருங்காலத்தில் தொடங்கணும். அதுக்கு இந்த வங்கியானது மையமாக இருந்து செயல்படணும்னு கேட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, இதுவரைக்கும் இந்த 5 வருடம் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நிர்வாக குழுவினர் மற்றும் பங்குதாரர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மனுடைய அருளால் இன்று 5வது ஆண்டு விழா மற்றும் வங்கியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இனிய நிகழ்விலே நல்லதொரு வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய புதிய செயலாளர் ஸ்ரீமான் தயாராஜி அவர்களே, நல்லதொரு தலைமையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீமான் அமரன்ஜி அவர்களே, வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய பூஜனிய சக்தி ஸ்ரீ ஜெயசக்தி அவர்களே, வாழ்த்துறை வழங்க வருகையில் இருக்கக்கூடிய பட்டைக்காட்டு பகவதி அம்மன் சேவா அறக்கட்டளையினுடைய தலைவர் ஸ்ரீமான் ஆதிசாமி அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மண்டைக்காடு பகவதி அம்மன் சேவா அறக்கட்டளையினுடைய செயலாளர் ஸ்ரீமான் வாமனஜி அவர்களே, மற்றும் நம்முடைய சில சந்தேகங்களுக்கு பதிலளித்து வரக்கூடிய ஆடிட்டர் ஸ்ரீ சுரேஷ்ஜி அவர்களே, மகிழ்ச்சியை வழங்க இருக்கக்கூடிய ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எங்களுடைய அழைப்பினை ஏற்று இன்று ஏராளமான திருமண நிகழ்வுகள் காலையில் மண்டைக்காட்டு பகவதி அம்மன் ஆலயத்தில் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கு முன்னால் ஒரு அர்ச்சனை கொடுப்பது வழக்கம். அப்படி இன்றைக்கு மண்டைக்காட்டு பகவதி அம்மன் ஆலயத்தில் சென்ற போதுதான் எனக்கு சென்று இந்த ஏராளமான திருமண நிகழ்வுகள் ஏராளமான நிகழ்வுகள்லாம் இருக்கின்றது. நாங்கள் சுமார் 200 பேரை இங்கே எதிர்பார்த்திருந்தோம். 108 பங்குதாரர்கள் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். என்றாலும் பரவாயில்லை, ஓரளவுக்கு எல்லாரும் வந்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்வை சிறப்பிக்க. இந்த 5 வருடங்களை நிறைவு செய்கின்ற தருணத்தில் இந்த ஆண்டறிக்கை சமர்ப்பித்திருக்கின்ற பயிற்சிகள் நமது குமரி தனசக்தி வங்கியானது 5 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 27/10/2022 அன்று வில்லுக்குடியில் சுவாமி சடஞ்சயா மகாராஜா அவர்கள் ஆட்சியுடன் மண்டைக்காட்டு பகவதி அம்மன் சேவா அறக்கட்டளை தலைவர் ஸ்ரீமான் ஆதிசாமிஜி மற்றும் செயலாளர் ஸ்ரீமான் வாமரன்ஜி அவர்களுடைய சீரிய முயற்சியில் நம்முடைய ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கத்தினுடைய பயிற்சி பெற்ற நல்லுள்ளம் கொண்ட தன்னார்வ தொண்டர்களால் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் முன்னாள் மத்திய அமைச்சர் மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களால் துவங்கப்பட்டது. நமது வங்கிக்கு அப்போது 108 பங்குதாரர்கள் தலா 1 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தி சுமார் 108 ரூபாய் தொகையுடன் ஆரம்பிக்கப்பட்ட வங்கி கடந்த 5 ஆண்டுகளில் நிரந்தர வைப்பு தொகையாக, அதாவது சுமார் எஃப்டியாக 4,86,83,305 ரூபாய் நமக்கு பெறப்பட்டுள்ளது. மேலும் நிரந்தர வைப்புகள் முடிவிட்ட போது முதிர்வு தொகையாக 2,37,95,590 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நிரந்தர வைப்பு தொகைக்கு வட்டியாக மட்டுமே 33,79,893 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை நமது வங்கிக்கு கடந்த 5 ஆண்டுகளில் தொடர் வைப்பு நிதியாக ஆர்டியாக 91,80,820 ரூபாய் பெறப்பட்டுள்ளது. அந்த ஆர்டிக்கு வட்டியாக 2,30,118 ரூபாய் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த கால பகுதியில் வாடிக்கையாளர்களுக்கு மொத்தம் 30,48,92,713 ரூபாய் தங்க நகை வழங்கப்பட்டுள்ளது கடந்த 5 ஆண்டுகள். மேலும் இந்த கடனிலிருந்து வட்டி வருவாயாக நமது வங்கிக்கு 1,19,99,520 ரூபாய் பெறப்பட்டுள்ளது. இதன் மூலம்
தங்க நகை வழங்கல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வருவாய்களான சேவை கட்டணம் மற்றும் மதிப்பீட்டு கட்டணம் 4,92,413 ரூபாய் நமது வங்கிக்கு பெறப்பட்டுள்ளது. அன்பார்ந்த பங்குதாரர்களே, இந்த சாதனைகள் அனைத்தும் உங்களுக்கு மேலான ஆதரவின் பேரில் நடக்கிறதாகும். நமது வங்கியில் நகை கடனுக்கு பிற தனியார் வங்கிகளை விட மிக குறைந்த வட்டியை வசூலித்து வந்தோம். அதாவது முதல் 30 நாட்களுக்கு 80 பைசா, அடுத்த 90 நாட்களுக்கு 1 ரூபாய், அடுத்த 120 நாட்களுக்கு 1 ரூபாய் 25 பைசா, அடுத்தது 6 மாதத்திற்கு மேல் 180 நாட்களுக்கு மேல் 1 ரூபாய் 43 பைசா. உண்மையிலேயே முதல் 2 ஆண்டு காலம் மிக கடுமையான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களிடம் முதலிலே பயிற்சி பெற்ற நல்ல பணியாளர்கள் கிடைக்கவில்லை. புதிய வங்கி இல்லுக்குறியில் அமைந்தவுடன் ஏற்கனவே இந்த வங்கிகளுடன் இருந்த போட்டிகள், அவர்கள் கிளப்பிவிட்ட சில பிரச்சாரங்களால் வங்கி முதல் 2 ஆண்டு காலங்கள் கடுமையான போட்டிகள் சந்தித்தோம். அதிக வட்டி வாங்குகிறார்கள், அதிக வட்டி வாங்குகிறார்கள். இதையெல்லாம் இந்த களத்திலே உடைத்து நாம் உண்மையிலே அந்த ஏரியாவில் குறைவான வட்டி வாங்கி இருக்கிறோம் என்பதை அவர்கள் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தவே சுமார் 2 ஆண்டு காலம் எடுத்தது. 80 பைசா வட்டிங்கிறது நம்ம மட்டும் தான் வாங்கியிருக்கோம். எல்லாருமே 90 பைசா ஆரம்பிச்சு 1 ரூபா போயிட்டு இருந்தாங்க. நம்ம 80 பைசா கடந்த 5 ஆண்டு முடிகிற வரைக்கும் இப்பதான் வச்சுட்டு ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறோம். அதை நான் நினைச்சேன். இந்த விதத்தில் தான் வட்டி வசூலிக்கப்பட்டது. சேவை மனப்பான்மையோடு செயல்படுகின்ற வங்கி ஆகியால் நாடு இதுவரை நகை கடனுக்கு நமது வட்டி கூட்டு வட்டி நமது வங்கி வசூலிக்கப்படும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம இது வரைக்கும் வசூலிக்கவே இல்லை. சிங்கிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நம்ம வாங்கியிருப்பதை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் வாங்கவே இல்லை. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, இந்த 5 வருஷத்துல இதுவரைக்கும் எந்த நகையுமே ஒருத்தர் திருப்ப முடியல அப்படின்னு சொல்லி நம்ம நேரம் ஆக்ஷன் போடுறோம். நகை திருப்ப முடியாத சூழ்நிலை இருந்திருக்கிறார்கள். அவர்களை நம்ம வங்கி கூப்பிட்டு நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுங்க, திருப்பி வைங்க அப்படின்னு ஆலோசனை சொல்லி பல சலுகைகளை கொடுத்து அவங்களை பற்றி இதுவரைக்கும் நம்முடைய இந்து சமுதாயத்தில் ஒருவருடைய நகை கூட நமக்கு இது வரைக்கும் ஆக்ஷன் போட வேலை போடவில்லை என்பதை இந்த தருணத்தை மகிழ்ச்சி. இந்த நிதியாண்டு அதாவது 2024-25 நம்முடைய வங்கி ஈட்டிய லாபம் 10,51,121 ரூபா 55 பைசா. கடந்த நிதியாண்டு நமது வங்கி அதாவது 2023-24 நிதியாண்டு நம்முடைய லாபம் 8,60,107 ரூபா 93 பைசா. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 1,92,14 ரூபா 62 பைசா அதிகமாக நாம் ஈட்டியிருக்கிறோம். நமது வங்கியினுடைய அசட் அதாவது அசிட்டிஸ் இந்த மார்ச் 31, 2024 கடந்த நிதியாண்டு 3,93,29,439 ரூபா 78 பைசா நம்முடைய அசட் போன இயர் வரைக்கும், போன மார்ச் 2024 மார்ச் 31 வரைக்கும். இந்த மார்ச் 31, 2025 வரை நம்முடைய அசட் வந்து 4,83,87,427 ரூபா 33 பைசா. போன வருஷத்துல இந்த வருஷம் 30,57,988 ரூபா 33 பைசா நம்முடைய அசட்டா சேர்ந்தது. நமது வங்கியுடைய வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டமாக நம்ம ஈத்தா மொழியில 12/10/2024 பூஜ்ய சுவாமியுடைய ஆசீர்வாதத்துடன் 108 பங்குதாரர்கள் சேர்த்து இனிதே துவங்கப்பட்டது. அந்த வங்கியும் சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கிறது. தற்போது நம்முடைய 2 வங்கிக்கும் அனுபவம் வாய்ந்த 2 துணை மேலாளர்கள் நம்ம வங்கியில அமர்ந்திருக்கிறோம், பணியமர்ந்திருக்கிறோம். மற்றும் 4 உதவியாளர்கள், ஆக மொத்தம் நம்முடைய வங்கிக்கு 6 பணியாளர்கள் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வங்கிக்கு 17 செயற்குழு உறுப்பினர்கள் சாமி சொல்லியிருந்தாங்க இருக்கின்றார்கள். நம்முடைய வங்கியினுடைய செயற்குழு கூட்டம் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவைப்படும் போது சிறப்பு செயற்குழு கூட்டம் நடத்தியிருக்கின்றோம். அதே போன்று கடந்த 27/5/2025 அன்று நடைபெற்ற சிறப்பு செயற்குழு கூட்டத்தின் தீர்மானத்தின்படி வங்கியின் வளர்ச்சிக்காக வங்கியின் வட்டி விகிதத்தில் சில மாற்றங்கள் மட்டும் செய்திருக்கிறோம். 27/5/2025 தீர்மானம் பண்ணோம். 1/6 புதிய இன்ட்ரெஸ்ட் பண்ணோம். ஏன்னா எல்லா வங்கியுமே 1 ரூபா போயிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் 80 பைசா இருக்கும். முதல் ஸ்லாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 80 பைசா வட்டியை வந்து முதல் 30 நாளைக்கு அதை 90 பைசாவாக வாங்கிடுவோம். அதே மாதிரி கடைசியாக 6 மாதத்துக்கு மேல போகும்போது நம்ம வந்து 6 மாதத்துல 1 வருஷம் போனாலும் சரி, 8 வருஷம் போனாலும் சரி, 1 ரூபா 42 பைசா தான் நமக்கு இருந்தது. அந்த வட்டி விகிதத்தை 1 ரூபா 58 பைசாவும் நம்ம வாங்கிடுவோம். ஏன்னா மற்ற வங்கியெல்லாம் 1.75 வரைக்கும் போயிட்டாங்க. நம்ம அந்த அளவுக்கு போகல. ஏன்னா நம்ம ஒரு சேவை மனம்
மனப்பான்மையோட பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதனால முதல் ஸ்லாப்பும் கடைசி ஸ்லாப்பும் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஆடிட்டர் செய்யறது பல விதமான கருத்துக்கள் வந்தது. இப்படியே போயிட்டு தான் நம்ம வங்கி வந்து ஒரு நல்ல லாபத்துக்கு வராது. அதனால ஒரு லாபத்தோட ஓட்டணுங்கிற ஒரு விஷயத்துக்கு வேண்டி முதல் ஸ்லாப்பை கடைசி ஸ்லாப்பை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்முடைய வங்கியில வந்து தற்போது பதிவு செய்யப்பட்ட ஏற்படுவதாக ஸ்ரீமான் முதல்ஜி இருக்கின்றார்கள், டாக்டர் அருண்குமார் இருக்கின்றார்கள், தயானந்த் இருக்கின்றார்கள். அதே மாதிரி ஸ்ரீமான் சுரேஷ்ஜி அவர்களும் நம்முடைய பதிவு செய்யப்பட்ட இயக்குநர்களாக இருக்கின்றார்கள். அன்பார்ந்த பங்குதாரர்களே, உங்களுடைய நல்ல ஆதரவு பேரில் நமது வங்கி சிறப்பாக செயல்பட்டு 5 ஆண்டுகளை வருகின்ற 22ஆம் தேதி அடுத்த மாதம் 22ஆம் தேதி நிறைவு செய்ய இருக்கிறது. இந்த தருணத்தில் வங்கியுடைய லாப வருவாயின் ஒரு பகுதியை ஒவ்வொரு பங்குதாரர்களுடைய தனிப்பட்ட கணக்கில் ரூபாய் 5000 வீதம் வழங்குவது என்று அடுத்த 6வது ஆண்டிலிருந்து நம்முடைய வங்கியில் பெறக்கூடிய மொத்த வருவாயில் அதனுடைய ஒரு பகுதியை நம்முடைய டிவிடெண்டாக எல்லா பங்குதாரர்களுக்கும் வழங்குவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். இந்த தொகை வருகின்ற வாரத்திலிருந்து நம்முடைய அத்தனை பங்குதாரர்களுடைய நீங்க எல்லாரும் கணக்கு கொடுத்துருப்பீங்க நினைக்கிறேன். நம்மளுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க. ஒரு 14 பேரோ 15 பேர் மட்டும் அந்த அக்கௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம். அதை நாங்கள் வாங்கிக்கிறோம், கேட்டு வாங்கிறோம். உங்களுடைய அக்கௌண்ட்ல டைரக்டா வந்துடும். வரும்போது நம்முடைய வங்கியிலிருந்து நம்முடைய பணியாளர்கள் உங்களுக்கு அந்த தகவலை தெரிவிப்பார். வருகின்ற ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பணிகளை நம்மள செய்வோம். எப்போதும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று புதிய நிர்வாகமாக வருகின்ற நிர்வாகத்தில் உங்களுடைய மேலான ஆதரவு, அதாவது நமக்கு தேவை. இப்போ வந்து டெபாசிட் ரொம்ப தேவைப்படுது. ஆர்டியை விட டெபாசிட் தான் நமக்கு தேவைப்படுது. கடந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு முறையும் டெபாசிட் தேவைப்படும் போது நம்முடைய தலைவர் அமுதஞ்சி அவர்கள் அவருடைய பல முயற்சியினால் டெபாசிட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லாருமே செயல்பட்டு இருக்கிறார்கள். ஆர்டியை கொண்டு இருக்கிறார்கள். அப்படி செயல்பட்டு போயிருக்கிறோம். ஒவ்வொரு பங்குதாரர்களையும் நாங்கள் சந்திக்கும் போது, ஏன்னா தனியார் வங்கி சொன்ன உடனே எல்லாருமே ஒரு பயன்தான். எப்படி டெபாசிட் பண்றது, எப்படி ஆர்டி போடுறது அப்படிங்கிறது. என்ன பொறுத்த மட்டும் பேங்க் சார்பா நான் எங்க வங்கியில கொண்டு வந்த டெபாசிட் எல்லாமே அதனுடைய பொறுப்பாளர் நான் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு முடிவோடு தான் நான் சொல்லியிருக்கேன். அவங்கள்ட்ட சமீபத்தில் கூட நம்முடைய அப்பாண்டோடையிலிருந்து 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா நான் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு நான் கேரண்டி நீங்க அதனால தயவு செய்து என்ன நம்பி நீங்க வங்கியில போடலாம். தனியார் வங்கிங்க தயக்கம் வேண்டாம். இது வந்து இந்த 108 பேருமே நம்முடைய ராஷ்டிரிய ஸ்வயம் சேவகத்திலே பயிற்சி பண்றவர்கள், எல்லாருமே தன்னலம் கருதாதவர்கள். ஆகவே நீங்க தைரியமாக நம்ம வங்கியில டெபாசிட் பண்ணலாம். உங்களுக்கு கேரண்டி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல தான் நம்ம டெபாசிட் வாங்கிட்டு இருக்கோம். அதே போல உங்க எல்லாரையும் வேண்டி நான் கேட்டுக்கொள்ள ஒரே விஷயம் என்னன்னா, உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தனியார் வங்கியிலே டெபாசிட் செய்ய வேண்டிய ஆர்வமுடைய மக்களுடைய டெபாசிட் பணத்தை நம்முடைய வங்கியிலே டெபாசிட் செய்ய நீங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு வங்கி முழு அதிகாரம் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றது. நாங்கள் அதே போல உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம். எந்த விதமான தீங்கு விளைவிக்காமல் இந்த டெபாசிட்டுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கிறோம். ஆக எல்லாரும் டெபாசிட் செய்ய கேட்டுக்கொள்கிறோம். வங்கியோட வளர்ச்சியில் உங்கள் ஒவ்வொருடைய பங்கு, ஒவ்வொருடைய குடும்பத்துடைய பங்கு வேண்டும் என்று அனைத்து பொறுப்பாளர்கள் சார்பாக பங்குதாரர்கள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டு என்னுடைய ஆண்டறிக்கை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி பொற்பாதங்களை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன், பார்க்கின்றேன். நேரமின்மையின் காரணமாக இன்னைக்கு வந்து பௌர்ணமி நன்னாள், ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாள்ல நம்ம வங்கியினுடைய ஒரு ஜனபாடி மீட்டிங் வச்சிருக்கிறது ரொம்ப விசேஷம். நேரமின்மையின் காரணமாக எல்லோருக்கும் முதல்ல பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது நம்முடைய மண்டைக்காடு பகவதி அம்மன் சேவா ட்ரஸ்டினுடைய ஒரு குடும்ப நிகழ்ச்சி போல. கொஞ்சம் பேர் கொஞ்சம் டென்ஷன் அடிச்சிருக்கிறது போல எனக்கு கேஸ்ல படுத்துவாங்க. கொஞ்சம் சும்மா நம்ம வீட்டில் இப்படி உட்கார்ந்து பேசுவோமா, ஏதோ பெரிய ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த நன்னாளிலே இந்த தனசக்தி லிமிடெட் முதல்ல என்னுடைய ஒரு விஷன் என்ன அப்படின்னா, அஷ்டலட்சுமின்னு சொல்லுவோம்.
8 லட்சம், அதே போல 8 பிரான்ச் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு பெரிய லட்சியமா நான் வச்சிருக்கேன். எல்லாரும் சின்ன ஒரு அட்டாஸ் அவர் எங்கள் புள்ளங்காப்பவளே மண்டை காடு பகவதியே எங்கள் புள்ளங்காப்பவளே மண்டை காடு பகவதியே தாயாகி வந்தவளே மண்பூற்றாய் நின்றவளே தாயாகி வந்தவளே பண்பூற்றாய் நின்றவளே எங்கள் குலங்காப்பவளே மண்டை காடு பகவதியே சூலமுடன் வாழுடன் வந்திடுவாய் அம்மா சூலமுடன் வாழுடன் வந்திடுவாய் அம்மா சூழ்ந்தவினை அத்தனையும் போக்கிடுவாய் தாயே சூழ்ந்தவினை அத்தனையும் போக்கிடுவாய் தாயே எங்கள் மூலம் காப்பவளை மண்டை காடு பகவதியே தாயாகி வந்தவளே பண்பூற்றாய் நின்றவளே தாயாகி வந்தவளே பண்பூற்றாய் நின்றவளே எங்கள் மூலம் காப்பவளே மண்டை காடு பகவதியே எங்கள் மூலம் எல்லாம் வல்ல அந்த அன்னை பராசக்தி, பிரபஞ்ச சக்தி, மகாசக்தி நம்முடைய மண்டைக்காடு பகவதி அம்மன் சேவா ட்ரஸ்டிலே பொறுப்பை ஏற்று வழிநடத்துகின்ற அத்தனை நல்ல ஆத்மாக்களுக்கும் எங்களோடு பயணிக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நிறைந்த செல்வத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சாந்தியையும் தர வேண்டும் என்று இந்த நல்ல சுபமுகூர்த்த வேளையிலே அம்மாவுடைய முன்னால் இந்த பிரார்த்தனையை வைத்துக் கொண்டு வாய்ப்பை தமைக்கு நன்றி கூறியிருக்கின்றேன். நன்றி. எல்லாம் வல்ல மண்டைக்காடு பகவதி அம்மன் அருளாசிரியர் கூடி இந்த குமரி தலசக்தியினுடைய 5வது பொது விழாவில் பங்கேற்கக்கூடிய பங்குதாரர்கள் என்ன ஒரு வங்கி இந்த அளவுக்கு ஒரு மூலதனத்தை தெரிஞ்சாலும் சொன்னா அந்த மூலதனத்துக்குரிய அந்த பங்குதாரர்கள் தான். ஆனா எந்த நோக்கத்துக்காக இந்த வங்கி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா பல பொதுக்குழு பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கலாம். ஆனாலும் எந்த ஒரு ட்ரஸ்ட் சொல்லி பல விஷயங்களுக்கு சொல்லப்பட்டிருக்காங்க. வங்கின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே அதனுடைய பொருளாதாரம் குறிச்சு அந்த லட்சுமி குறிச்சு குறிப்பா தாய்மார்களுக்கு லட்சுமி வந்தா சந்தோஷம், வீட்டுல லட்சுமி ராஜர் வந்துட்டே இருந்தா சந்தோஷம். ஆனாலும் அதனால என்னமோ தெரியல இங்க இருக்கக்கூடிய மனசுல லட்சுமி எனக்கு கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குமோ தெரியல. ஆனா ஒரு வெகு விரைவில் இதனுடைய ஒரு பெரிய மாற்றத்தை பெரிய ஒரு வரவை நம்ம எதிர்பார்க்க முடியும், பங்கை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. உங்களுடைய எல்லாருக்கும் அர்ப்பணம் வாங்கி பார்த்து ஒரு 5000 ரூபாய் உங்களுக்கு அந்த டிவிடெண்டா கொடுக்கணும்ங்கிறது ஒரு நல்ல செய்தி கூட தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வங்கி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு காரியத்தை மண்டைக்காடு பகவதி நமக்கு கொடுத்துருந்தாங்க. அது என்ன விஷயம் சொன்னா அதுதான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அன்னதானம், சிறந்ததானம் அன்னதானம். இந்த அன்னதானம் ஆரம்பிக்கும் போது 30,000 பேருக்கு எடுத்தோடனே இந்த அன்னதானம் ஆரம்பிக்கும் சொல்லி நம்முடைய மண்டைக்காடு நம்முடைய அம்மா யாருமே சிந்திச்சிடல. யாரோ ஒரு யோசனை சொன்னாங்க. அந்த யோசனை இளைஞர் மண்டைக்காடு அப்படின்னு சொன்ன மாதிரி நாம இருக்கு 30,000 பேருக்கு அந்த அன்னதானம் சர்வீஸ் பண்ணும்போது 500 பேரு அதுல எந்த சுயநலமும் இல்லாத சர்வீஸா இருந்தாங்க.
2 வருஷம் போச்சு. எத்தனை நாள்னா பணத்தை வசூல் பண்ணி தகுதான நடத்துறது. அப்ப அதுக்கு தேவையான ஒரு நிதி நமக்கு வேணுமே. இன்னும் கொஞ்சம் பேர் சிந்திச்சனுடைய காரணம் அந்த நிரந்தரமான ஒரு வரவு வரும். பணம் தேவைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த 108 பங்குதாரருடைய ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேங்க். உண்மையிலேயே ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் தான் இருந்ததே தவிர வங்கி எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்கிறது இந்த 5 ஆண்டு காலங்கள் அவங்க கற்றுக்கிட்டாங்க. என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த 5 ஆண்டு காலகட்டத்துடைய அந்த வரவு இல்லையா, இந்த வரவை எடுத்துத்தான் நாம் இந்த அர்த்தநாதத்துக்காக போறதுக்கு அந்த செலவு நாம் பயன்படுத்தணும் நாம் நினைச்ச ஆரம்பிச்சோம். ஆனா தெய்வாத்திரமா இந்த பேங்க்ல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு நிதியும் எடுத்து மண்டைக்கால பதவிக்கும் சேவாசிய சர்வீஸுக்காக பயன்படுத்தியதில்லை. இன்னொரு நல்ல விஷயம், நான் திடீர்னு ஒரு ஆர்டிகல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன். அதுல எக்ஸிக்யூட்டிவ் ஒரு செலவு எதிர்பார்த்தோம். உதாரணத்துக்கு தேர்தல் சந்திக்கக்கூடிய மாசம் இதுக்கு ஒரு செலவு இருக்கலாம், 2000 ரூபாய் இருக்கலாம். திடீர்னு ஆர்டிகல் ரிப்போர்ட்ல பார்த்தா அவங்க இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க எழுதுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்ன ஆர்டிகல் கேட்கல. இந்த 2000 ரூபாய் நீங்க எழுதுறீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கலாம், 24,000 ரூபாய் இருக்கும். ஆனா ஆர்டிகல் கேட்கலாம், நீங்க ஏதாவது செலவாயில எழுத நினைக்கிறீங்களான்னு நிர்வாகத்தை கேட்கலாம். நிர்வாகம் எல்லாம் அப்படி முடிச்சிருக்கு. ஓஹோ, ஆர்டிகல்ல இப்படி 2000 ரூபாய் எழுதுறதுக்கான ஒரு வழி இருக்கு, நம்ம யாரும் அதை பத்தி சிந்திக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க உள்ள நிர்வாகத்துக்கு அப்பதான் தெரியுது. வருஷத்துக்கு நம்ம பாருங்க, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு இது பண்ணா எவ்வளவு எழுதலாம், 1,22,000 எழுதல. ஏன் இவங்க வருஷத்துக்கு பார்த்தா டைரக்டர் யாருக்கு ஒரு ஆளுக்கு பார்த்து இல்ல யாருக்கு ஒரு ஆளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கணும்னா அவங்க ஒரு போறதுக்கு வரைய வாங்கிட்டு வந்து கொஞ்சம் போல தீய வாங்கிட்டு நாங்கெல்லாம் கேட்கலாம். நான் சாப்பிட்டு இது நமக்கு வங்கியத்துக்கு ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சு வந்ததுக்கு பிறகு இந்த 5 ஆண்டு கால நோக்கத்துக்கான விஷயம் என்ன, மண்டைக்கால பதவிக்கும் சேவாசிய எல்லா சர்வீஸுக்கும் பதவி உதவி. ஆனா நம்ம எல்லாம் 5 வருஷமா இந்த பேங்க்ல இருந்து எதுவும் எடுக்கல. தெய்வாத்திரமா நீங்க எல்லாம் பெரிய தமமா 5 வருஷ காலம் காத்திருந்த அந்த நமக்குரிய புண்ணியம் 35 லட்சம் ரூபாய் வரப்போறாங்க. உங்களுக்கு மனசுல இது போகும், எங்க பணத்தெல்லாம் எப்படி யாரு கொடுக்க போறாங்க, ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்க போறாங்க, ட்ரஸ்ட்டுக்கு எதுவும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா போன மாசம் இந்த பக்கத்துல இப்ப 3 மண்டபங்கள் இருக்கு. 3 மண்டபத்துல நேற்று நடந்தது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாற்றுடையார் சொல்லி ஒரு அமைப்புடைய பொறுப்பாளர் சந்திச்சாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய சுமார் ஒரு டாக்டர் போனோம். அந்த மண்டபத்தில் என்ன நடந்து சொன்னா, வரக்கூடிய டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி 1080 தாய்மார்கள் லலிதா சகசரநாமத்துல பாராயணம் பண்ணி முழுமையாக பற்றி மண்டைக்காடு அந்த சன்னதியில வந்து அவங்க 1001 பேர் யூனிட்டியோட அவங்க தலைமை இது பாராயணம் பண்ணாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமாரியா மண்டபத்தில் நடந்தது. இன்னைக்கு தேதியாக வரக்கூடிய 20ஆம் தேதி இது பக்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு சுமாமண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. என்ன தெரியுமா, நாம் கொடுத்தது 1,08,00,000 ரூபாய் வங்கிக்கு. ஆனா பகவான் நமக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு வருத்தத்திற்காக சொன்னால், எந்த அன்னதானத்தை நீங்க ஆரம்பிச்சீங்களோ, பகவான் நமக்கு அதுக்கான ஆசை கொடுத்ததோ அந்த அன்னதானத்துக்காக இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வச்சு இதே மாதிரி ஒரு லேண்ட் வாங்குறதுக்காக 4,5 கோடி ரூபாய் 4,5 கோடி ரூபாய். அப்ப இந்த வங்கியினுடைய ஒரு பொறுப்பாளருக்கு யாரு வந்து இந்த லேண்டுடைய ஒரு அமைப்பாக வச்சு பொறுப்பா யார் வருவாங்க யாருன்னு சொல்லல, யாருமே சொல்லல. அப்ப எப்படி மாற்றது ஆரம்பிச்சிடும், நம்ம இதை என்ன பண்ணுவோம். ஆனா ஒரு நம்பிக்கை இல்லாமல் எந்த அன்னதானத்தை முதல்ல துவக்கி வைக்கப்பட்ட இடத்த 2ஆவது வருஷம் தலைமையாக சொன்னாலும் அந்த ஆனந்த நிலத்தை 10ஆவது வருஷம் வைக்கிறதாரு என்று இதை நீங்க வாங்கிக்கணும். என்ன விசேஷமா இன்னொரு விஷயம் கவனிக்கிறது, அந்த 2ஆவது லேண்ட் வாங்கும் போது நமக்கு ஒரு பாதுகாப்பிலே அன்னதானத்தை ஒரு மண்டபம் கட்டி பத்திரம் கொடுக்கறதுக்காக அதை வந்து பிசினஸ் ஆகிறதுக்காகவே பார்த்தா ஒரு மாதிரி நாம ஒரு லேண்ட் வாங்குவோம். இந்த விஷயத்தை அவங்க பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு சொல்லுவாங்க. நம்ம பொறுப்பாளர் உடனடியாக பார்த்தோம்னா அந்த லேண்டை வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லேண்ட் வாங்கும்போது 51% முஸ்லீம் ப்ராப்பர்ட்டி அயோத்தியில் ராமலிங்க மீட்டதுக்காக போராட்டம் நடத்தணும். இங்க செகண்டாவது அந்த கால கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டை முஸ்லீம் லேண்டை நம்ம வாங்கிட்டோம். சப்போஸ் ஒரு வேலை மண்டைக்காட்டுக்கு தெரிஞ்சிருக்கு, 200 வருஷம் இருந்தா அந்த பக்கத்திலேயே ஒரு பசுமையை இருந்தா நாம எல்லாம் போராட்டத்துக்கு வந்திருக்கோம். அவருக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்து நமக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அந்த லேண்டை வாங்கணும். 2ஆவது கொடுத்த ப்ராப்பர்ட்டி 72 லட்சத்துக்கு ஒரு ஆசிரியர் ப்ராப்பர்ட்டி ஆசிரியர் அவர் கொடுக்குறாரு.
இப்படி நாம வாழ்ந்த நாளப்படி வங்கியில இருந்து எந்த மூலதனத்துக்கான லாபத்தை நம்ம எதிர்பார்க்கல. இப்போ 198 வில்லேஜ்ல இருந்து இந்த மாவட்டங்களுக்கு மாத்தாங்க விளையாட்டு அகசீஸ்வரம் கோலாவரம் புதப்பாந்தி தக்கலை இடையில் வரைக்கும் இருக்கு. இதுல வந்து செயல்படுது. அதுலயும் 1 லட்சம் ரூபாய் எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியுமா? 420 பேர் வந்திருக்காங்க. இந்த காலகட்டத்துக்கு இடையில இந்த பொறுப்பாளருடைய மிகப்பெரிய தியாகம், மிகப்பெரிய தியாகம். எனக்கு ஒரு சின்ன விஷயம் நேரத்திலேருந்து ஒரு ஆளு எங்க திருச்சி போறாங்க, ஸ்ரீரங்கபெருமாள் பார்த்துருக்காங்க. அவர் அங்க போய் எதை எதிர்பார்ப்போம் நானும் நினைச்சிட்டு அவர் அங்க போய் திடீர்னு ஒரு பதிவு போடுறாங்க. இந்த 30 எனக்கு கொடுக்க வேண்டிய கொஞ்சம் பங்கு தொகை 25 லட்சம் ரூபாய் இந்த மாசம் தான் உண்மையா அந்த பொறுப்பாளர் மனசுல இருந்து எப்படி கொடுக்க போறோமோ நினைச்சுக்கிட்டு பகவான் கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரியல. அவர் திருப்பி சொன்னாரு, நீங்க இன்னைக்கு யாராவது பார்க்க தெரியுங்களா இந்த பரவாயில்ல. நான் திருப்பி சொல்றேன், குடும்பத்துக்காகவோ தொழிலாளர்களுக்காகவோ எனக்கு பார்த்துருக்கேன். அவர் மனசுல இருந்த எண்ணம் உங்களுக்காகவே இந்த லேண்டை பத்தி கவலைப்படுறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அப்பதான் நினைச்சேன், நான் திருப்பி சொல்றேன், நீங்க பொதுவாகவே பகவான சன்னாரி வச்சிருக்கீங்க, அவர் நமக்கு தருவார். சிந்தனை இங்க வைக்காதீங்க, பகவான் வைக்க. எவ்வளவு பெரிய ஒரு உழைப்பு மூலமா இருக்கும். அதனால முன்னேறாத இயக்கம் 40 ரூபாய்க்கான விஷயத்துக்கான சேவை இருக்காங்க. இப்ப இந்த 35 லட்சம் ரூபாய் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, வெளியெடுத்து உங்கள்கிட்ட கேட்கணும்னா, ஆனா உங்களுக்கு என்னாலும் எனக்கு வந்து 42,000 ரூபாய் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த 42,000 ரூபாய் நீங்க கொடுக்கறதுனால கண்ணதுலயே ஒரு ஸ்தாபனத்துக்கு ஒரே ஒரு விதை அப்படி விழா ஆரம்பிச்சு, அந்த விதை அப்படியே மரமாக ஆரம்பிச்சு, அந்த மரத்துக்கு மேல மரமாக ஆரம்பித்தால் நாடாக ஆரம்பித்தால் எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா, எங்கேயோ துவக்கிற 1 லட்சம் ரூபாய் நாளைக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுக்கான ஒரு சர்வீஸ் ஆரம்பிச்சுட்டே இருக்கீங்களேன். 1 லட்சம் ரூபாய் தான் நீங்க கொடுத்தீங்க, கண்ணதிலே 1 கோடி போதுமான சர்வீஸ் வந்துட்டு இன்னைக்கு இந்த லேண்டு நாம 2 வருஷத்துல 8 கோடி ரூபாய் மதிப்பு வைத்து வச்சுக்கலாம். 4 கோடி 9 கோடி ரூபாய் வைத்து வச்சுக்கலாம். நம்ம 1 லட்சம் ரூபாய் 9 கோடி மதிப்பீடு இதுக்கு மேல கொண்டவங்களும் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு விசேஷம் என்னன்னு சொன்னா, பாரதிய பொருளாதாரம் பற்றி பேசுறாங்க. சாமி பேசுறது பாரதிய பொருளாதாரம், அதாவது நாட்டுல ஒரு சின்ன கருத்து நம்ம எல்லாம் கடந்த கால சட்டத்துல 65 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் வாங்கிட்டு இதுல அப்துல் கலாம் சொல்லி நமக்கு இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அவர் பொறுப்பேற்க ஒரு சொன்ன விஷயம், பாரதம் எந்த நாடு பாரதம் எந்த நாட்டை போட்டிருக்காரு. ஆனா மாவட்ட போட்டவங்க எக்கச்சக்கமான பேர் வந்தவங்களை தெரியுமா, ஒரே ஒரு சரித்திர நாமெல்லாம் இந்த நாட்டுல சோமநாதபுரத்தை 18 தடவை போட்டு இங்க எடுத்து போறது என்ன தெரியுமா, அவன் படையெடுத்து வந்து நாட்டுடைய விஷயங்கள ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி வரல, கொள்ளையடிக்கிறதுக்காகவே 18 தடவை சோமநாதபுரத்துடைய ஆலயத்தினுடைய சொத்து மதிப்பு வருவது நாங்க எல்லாம் வரலாறு உங்களுக்கு தெரியும். ஒண்ணும் வேண்டாம், பக்கத்துல திருவனந்தபுரத்துல சமீபத்துல நம்முடைய காங்கிரஸ் ஆட்சியினுடைய சித்தல் மினிஸ்டர் சிதம்பரம் என்ன பண்ணா, ஒரு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டை ஜட்ஜ்மெண்ட் வாங்கி நேரடியா அங்க இருக்கக்கூடிய செல்வத்தை மதிப்பீடு பண்ணணுங்கிறதுக்காக ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு டீம் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டருக்குள்ள வரும். பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த 4 நாள் இந்த நாளடையில 3 நாள் சோட்டம் பண்ணுங்கிற விஷயம் 200 சட்டம் நான் குறைப்பாரு. இந்த 3 அறையை வந்து மதிப்பீடு பண்ணும்போது 2 லட்சம் கோடிக்கான பயிர் வைத்தியத்தை நமது முன்னோர்கள் எங்க சேர்ந்திருக்கு, 64 சாப் கோயிலுக்கு சேர்ந்திருக்கு. அப்ப இன்னும் ஒரு கணக்கல் அது 12,000 தெரியாது. அப்ப சோமநாதபுரம் ஆலயத்தில் எவ்வளவு நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்சு. அதனால பாரதிய பொருளாதாரம் சொன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் இருந்து எந்த தாய்மார்கள் இந்த மாதிரி களத்துல நகையெல்லாம் போட்டு ஒரு படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒருவேளை பாரதியெல்லாம் இன்னைக்கு அங்க முடியிருக்கவங்க தான் போட முடியும். நாமெல்லாம் கருத்துல போட்ட நகை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒவ்வொரு கோயிலையும் சேர்த்து வச்சு நமது முன்னோர்களுடைய செல்வம் மட்டுமல்ல சொத்து மதிப்பை வச்சிருக்கீங்க. மட்டக்காட்டிலே 62 ஏக்கர். அதனால அதை நிலத்துறை அப்படின்னு அது அவனோட அந்த துறையை பாதுகாப்பு அது அவங்கிட்ட துறையா இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் நிறைய சொத்துக்களை நாம் பாதிக்கும். எப்படி பாதுகாக்கணும் அது மட்டும் நமது முன்னோடு எப்படி இருக்கான்னு சொன்னா, நான் காசி யாத்திரை போகும்போது 4 வேலை பூஜைக்கான சபை யார் இருந்தாங்கன்னா நாட்டுப்பட்ட செட்டியார் சொல்லக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் அந்த பண்ணியிருக்கு. எங்க காசி யாத்திரை எங்க இருந்து போயிருக்கு, தமிழ்நாட்டில் போயிருக்கு. சமீபத்தில் தான் என்ன பண்ணாங்க, 4 வேலையை 3 வேலையாக வச்சு அந்த நாட்டுப்பட்ட செட்டியாருக்கு முடியாமல் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு விஷயம் நம்முடைய இங்க இருந்து போகும். அதனால ஒரு
இல்லாத எல்லா விவாதத்தையும் உங்களுக்கு வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு சின்ன கதையோட நான் முடிச்சுக்கணும். அதனால ஒரு 35 லட்சம் ரூபாய்ங்கிறது இப்போ அதனுடைய பேங்கினுடைய மூலதனமா வச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபாய் அது இன்ட்ரெஸ்ட் வெளியிட்டாலே ஒரு 4 லட்சம் ரூபாய் வரும். எந்த அண்ணனாலும் நல்லா இருந்தா 2 லட்சம் ரூபாய் செலவு நம்முடைய எல்லா ரூபாய்க்குனால நிறைய தேவைகளை ஃப்ரீயா கொடுக்கறதுனால அரிசி ஃப்ரீயாகும், மளிகை ஃப்ரீயாகும், இதை மாதிரி பொருட்கள்லாம் வரதுனால அது பெரிய செலவாக இல்லை. இப்போ இந்த 50,000 பேருக்கு எந்த 108 பேர் மூலதனத்தினுடைய பங்கு ஆரம்பிச்சோ அந்த 35 லட்சம் ரூபாய் அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த வட்டி எங்க வருது? அந்த காலத்துக்கு ஒருவேளை இன்னைக்கு பிரிச்சுட்டே இருக்கும் இல்லையா, அவங்களே தந்துட்டு இருக்காங்க, அடுத்த வருஷம் கொடுப்பாங்க. அப்ப இந்த பணத்தை எங்க செலவழிக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் சேர்த்து ஏங்க இந்த பேங்க் ஆரம்பிக்கும் போது செலவுங்க 1 கோடி இதே போடுறதுக்கு பக்கத்துல ஒரு பேங்க் ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்ப இந்த முனிவர் ட்ரஸ்ட் எடுக்கும். ஏன்னா எந்த மூலதனத்தை நீங்க சந்தோஷமா ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கணும்னு வச்சீங்களோ அந்த ட்ரஸ்ட் நல்லதே நடக்கும் ஒரு நம்பிக்கை நமக்கு. அதனால இனி ஒரு பக்கத்தில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சாச்சு, அவங்க 5 வருஷம் ஆக போற அந்த 5 வருஷம். அதனால 12 ஆக்டிவிட்டிஸ் நம்ம நடக்கிறதுக்கான மூலதனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையுடைய பொருளாதாரம் இந்த வங்கிகள் இந்த பங்குதாராக நமக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே ஒரு பாடத்துக்கு நமஸ்காரம். ஆனால் எதிர்காலத்தில் ஒரு பிரமாண்டமான மிகப்பெரிய சாதனைக்குரிய ஒரு அமைப்பான பாடம். ஆனால் இந்த பொருளாதாரத்துக்கு ஒரு சின்ன தர்மம் இருக்கு. இன்னைக்கு வங்கிக்கு மூலம் நம்பிக்கிற பொருளாதாரம் பக்கம் வந்துருச்சு. முதலாளி ஒரு ஆள் இருப்பார், இங்க 108 பேருமே முதலாளி, தொழிலாளி ஒரு ஆள் இருப்பார். இப்போ உலகத்துல மிகப்பெரிய விஷயம் தான் முதலாளி தொழிலாளி. இந்த தொழிலாளிக்கு முதலாளி ஒரு தர்மம் என்ன தர்மம்? சார் கேட்கும் போது எவ்வளவு வட்டி வைக்கிறீங்க? உடனே நம்முடைய செக்ரட்டரி சொன்னா இங்க இருந்து பிரைவேட் பேங்க்கு அளவுக்கு விலைக்கு நம்ம தான் கொடுக்கணும், மற்ற பேங்க் விலைக்கும் நாம தான் வட்டி கொடுக்கணும். வட்டி இல்லாத கொடுக்கலாமா? ஒருவேளை வட்டியே வேண்டாம் கொடுக்கக்கூடிய நிலை பாரதத்துக்கு இருந்திருக்கு. எப்படி இருந்ததுன்னா பாரதத்துடைய முன்னோர்கள் இருந்தாங்கன்னா பண்டம் பார்த்து தான் கொடுத்தாங்க. நீங்க ஒரு கொலை கொடுத்தா ஒரு கொலை அதுக்கு பிறகு இதெல்லாம் ஒரு நிர்வாகம் பண்ணதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த பொருளாதார விரோதம். இப்பெல்லாம் பணம் கையில் இல்லை, பணத்தை ஒரு தவறான வச்சிருக்காங்க. இந்தியா வரப்போறதுனால செல்ல வச்சுட்டு தண்ணி விட்டு போயிட்டே இருக்கக்கூடிய காலம். அப்ப பணம் இருக்கிற ஒரு பேப்பர் பக்கம் இல்லை, அது அவசியம் வரல. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு இப்ப இந்த தொழிலாளி முதலாளி தர்மம் இருக்கு இல்லையா, இது நமக்கு தர்மம். இப்ப நம்ம வங்கி வரப்போற பணம் நமக்கு மேல இல்லாத அதுக்கு போகும், தேவை அதிகமாக வட்டி கூட்டலாமோ கூட்டக்கூடாது. அப்போ மற்றவங்களுக்கு உதவி பண்ண பொருளாதாரம் ஒரு சின்ன கருவோட ஒரு முதலாளி இருந்தார், அவர் பேர் பாண்டே. இன்னும் ஒரு தொழிலாளி இருந்தார், அவர் பேர் நந்தன் அப்படின்னு இருந்தார். இந்த பாண்டேக்கு நிறைய சொத்து இருக்கு. இந்த நந்தனுக்கு வேலை என்ன சொன்னா இந்த முதலாளி செய்யக்கூடிய வேலையை செய்யணும். நந்தன் எப்படிப்பட்ட ஆளாக சொன்னா முதலாளி என்ன வேலை செய்தாலும் நான் செய்யணும் அப்படித்தான். இப்ப 2 பேருக்கும் ஒரு தர்மம் இருக்கு. என்னது? முதலாளி செய்யக்கூடிய வேலையை தொழிலாளி செய்யும் போது அவருடைய லாபத்தை தொழிலாளியுடைய நலனுக்கும் நிறைய தர்மம். ஆனா என்ன ஆச்சரியம்னா இவருக்கு பணம் வர அந்த செல்வம் வர அவர் உடனே இருந்தார். அந்த நந்தன் என்ன பண்ணாரு சொன்னா ஒரே ஒரு விசுவாசம் முதலாளி என்ன சொன்னா கேட்கணும். என்ன ஆச்சரியம் சொன்னா அவருக்கு திடீர்னு எப்பவுமே யோகபாவத்துக்கு ஒரு ஞாபகம் எப்ப பார்த்தா இவர் வேலை செய்யும் போது முழுமையாக சிவனை பற்றி அறிவிப்பார். முழுக்காவே சிதம்பரம், திருச்சிதம்பரம் இதெல்லாம் அவர் சொல்லிட்டே இருக்கு. இப்படி சொல்லிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா முதலாக காரணம் என்ன, எது சொன்னாலும் சிவாலயத்தினால சிவபெருமான பார்க்கக்கூடிய ஆசைக்கு அவர் உணர்வு. அப்போ ஒரு நாள் கேட்கிறார், பாண்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு சிதம்பரத்தை பார்க்கணும், சிவபெருமான பார்க்கணும். அப்ப அவர் சொல்லுவாரு அது பிரத்யேக அப்படின்னா இதை முடிச்சு வேலை செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேலையை முடிக்கணும்ங்கிறதுனாலே உணவு வளர்க்கிறார். அதனால வீட்டில் அம்மா போய் அப்ப முதலாளி தெரியல அந்த அம்மா அங்கேயே உணவுவாங்க இந்த வேலை செய்வது. இவருக்கு இந்த வேலையை பொருளாதாரங்கிறதுனால இவருக்கு மேல உழைக்கிறதுக்கே அவர் இருந்தார். திருப்பி போய் கேட்கிறார் வேலை மாட்டேன், நான் சிதம்பரம் சொல்ல மாட்டேன். இவருக்கு என்ன இருக்கு, திருப்பி ஒரு 10,000 வருட காலம் இவருக்கு ரொம்ப அடிக்கிறார். இதெல்லாம் வாங்கிட்டு அவர் சொன்ன கட்டளைக்கு அந்த வேலையை செய்கிற ஒரு இடத்துல அவருக்கு உடல்னாலும் கலைப்பினாலும் வளர்க்கிறாரு பகவான் சிதம்பரம் சிவன். அவங்க மனதோட என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னா இவருக்கு கனவுல திடீர்னு சிவபெருமான்
தெரியும். இந்த பத்திய கற்றுக்கொடுங்க. ஒரு பக்கம் இன்னைக்கு அது கொச்சை, ஒரு ஆளை ஜாதியை கீழ்ச்சாதி, ஒரு ஆள் மேல்சாதி, அப்படிதான் பாட்டை மேல்சாதி, இன்னொரு ஆள் வெந்தன் சூழாறு கீழ்சாதி. இப்படி இருக்கும் போது இந்த வாய்ப்பு பார்க்கணும்னா பகவானுக்கே கொடுக்கல. அதனால என்னாச்சு, சொன்ன அடுத்த வாரத்திலே பத்தியங்கள் பயிர் அப்படியே வட்டி கட்டாயம் அப்படியே கிடக்கு. இருந்தவங்க காலையில அந்த பாண்டியருடைய வயலை பார்க்கிறாரு, எல்லாம் அப்படியே குழஞ்சி அப்படியே ஊற்றி கட்டாயம். இவர் ஓடுறாரு, என்ன ஆச்சு, எந்த சிதம்பரத்துக்கு போகணும்னு சொல்லி அவங்க நந்தன் அடிச்சாரோ அந்த நந்தன் வேண்டுதலை பகவானே ஆட்சி நேர பாண்டியை பார்க்கிறார். பாண்டே வந்து பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு கதில் அப்படியே வளர்ச்சி அப்படி இருக்கிற காட்சி எல்லாமே பார்க்கறீங்களே, பாண்டே வாங்க வாங்க வைத்தியம் ஒரு வாரம் ஆகல, நெல் வேலை வைத்தியம் போடா அப்படின்னு சொல்றாரு. திருப்பி வந்து போது வாங்க பாண்டே அவரை இவ்வளோ போகிறார் கொண்டு பயப்பட முடியாது. அவ்வளவு பெரிய விஷயத்தை பார்த்தோம்னா இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சொல்லிட்டு அப்போ அந்த பாண்டையை சொல்லக்கூடிய மக்கள் தோணுது, இது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு இறைவனுடைய ஞானத்தை ஒரே தகுதி அந்த நந்தனுக்கு தான். அந்த நந்தன் எப்படி ஆச்சுன்னு சொன்னா, அன்னைக்கு ஞானத்தை கேட்கிறார், நான் தான் குலத்தில் தாழ்ந்தவன். யார் சொல்றார், யார் புரியுதோ அந்த பாட்டை சொல்றார், குலத்தில் தாழ்ந்தவன் தான் அப்படின்னு சொல்றார். அதான் எனக்கு யாருக்கு தாழ்ந்தவனோ நந்தா எனக்கு ஞானத்தை தான் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் சொன்னா நீ சிதம்பரத்துக்கு போக சொல்றார். சிதம்பரத்துக்கு போனா அங்கே இதோட பட்சம் ஏன் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட சர்வீஸோ செயலோ பேங்கோ பொருளாதாரமோ நம்ம சாமி சொன்னது மாதிரி கொண்டு இல்லை, போற போறதும் இல்லை. எது ஆனந்தம் சொன்னா, இன்னைக்கு இந்த பேங்க்கு சொன்னோன்னா முகத்துல ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனா இந்த பரிசு சர்வீஸ் பின்னாடி பார்த்தீங்களா, இது எங்க கூப்பிட்டாலும் ஆனந்தமாகும். அங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை, கூட்டம்லாம் நல்ல யாரும் தான் அங்க ஆனந்தம். ஆனா இந்த பொருளாதாரம் சொல்றது ஒரு ஆனந்தம் குறைந்ததுனால செல்வம் கேட்கிறதுக்கான நந்தன் கடைசியில் இல்லாத சிதம்பரம் போறா. சிதம்பரம் போறா இன்னொரு விஷயம், எந்த கீழ்ஜாதி போனாலும் அவர் உள்ள வரவில்லை சிதம்பரம் கோயில். அதனால நந்தன் வெளியே பார்த்துட்டு எல்லாரும் ஒரு நந்தன் உள்ள போக முடியல, உள்ள வெளியே பார்த்துட்டா என்னைக்கு நான் உள்ள போய் பார்க்க சிவபெருமான் அப்படின்னு இவரும் படுத்துகிறார். அந்த கோயில் நிர்வாகப்படுத்துகிறார். நிர்வாகத்துக்கு கனவுல வருது, என்ன வருது, என் பக்தர் வந்து இந்த போட நாட்டப்படாத வெளியேறுகிறார், நாளை தரிசனத்துக்கு ஏற்பாடு சொல்றார். 3 நாள் நிர்வாகத்துக்கு போல எல்லா நிர்வாகிகளுக்கும் நேரம் காரணத்தை அந்த இடத்துல கூடிய நந்தனத்துக்கு உள்ள போறார். நந்தன் உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு நீங்க போது பெரிய சொன்னா, இவருக்கு ராஜ குடும்ப மரியாதையோட நந்தனை நாங்கள் கொண்டு போறோம். எந்த வேதத்தை வேதாந்தத்தை வச்சு ஆச்சாரியர்கள் அனுசாசனை பின்பற்றாத சொன்னவர்கள் இந்த ஒரு நாட்கள் போல நாம் எப்படி அனுமதிக்கிறது அனுமதிக்கிறோம். இப்படி எப்படி நாம் பண்ண முடியும் சொன்னோம்னா, அதுல ஒரு நிர்வாகி சொன்னால் ஒன்று பண்ணுவோம், நமக்கு எல்லாம் அக்னி சாஸ்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அக்னி சாஸ்திரத்துல அவங்க என்ன பண்ணுவோம், அக்னியில சாதம் பண்ணுவோம். ஒருவேளை உருவாக்கிட்டா பகவான் கொடுத்தா அவருக்கு அந்த பூஜை போச்சு தாசம் பண்றதுக்கு அசை கொடுக்கும் சொல்லுவாங்க. அதையே அவர்கிட்ட கேட்கிறார், நந்தன் கேட்கிறார், நந்தா இப்படி ஒரு விஷயம் இருக்கு. நந்தன் சொன்னா சொன்னா இறைவனுடைய விருப்பம் அறுபது நான் அந்த வித பரிசுக்கு நானே தயாராக சொல்லி எல்லா அக்னிகுணத்தை ஏற்றாங்க. நந்தன் உள்ள போறா, எரியல, அவர் அப்படியே காட்சிக்கிறதுனால அந்த முதல் மரியாதை உள்ள போறான். இது ஏன் உள்ள சொல்ல சொன்னா, ஆன்மீகம் ஒண்ணுமே பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால இந்த பாவம் இன்னைக்கு ஆன்மீகத்தினுடைய விஷயத்துல ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்ல. சமீபத்துல நமக்கு எல்லாம் தெரியும், என்ன ஆபரேஷன் சிந்து பாகிஸ்தான் அடிக்கிறார் நம்ம நாட்டுடைய பிரதமர். அப்படி அடிக்கும் போது என்ன இருக்குன்னு சொன்னா, உலகத்தினுடைய எல்லா நவீனமும் இருக்கக்கூடிய நாடுகளே வந்து சமீபத்துல ரஷ்யாவுக்கு உக்ரைன் ஒரு நாட்டுக்கு இன்னைக்கு யுத்தம் நடந்திருக்கு. பாலஸ்தீனம் இஸ்ரேல் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனால் பாரதம் ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தி அடிக்கக்கூடிய இடத்துல பாகிஸ்தான எந்த ஒரு பொதுமக்களும் சாகும். ஆனா எந்த இடத்தை அடிக்கிறாரோ அடிக்கிறார். இது பாரதத்துக்கு மட்டும்தான் விஷயம். காரணம் ஞானம் என்கிற ஒரு விஷயம் பாரதத்துக்கு மட்டுமே. அதனால உலக நாடுகள்லாம் பொருளாதாரத்தில் முன்னேறும் போது பாரதிய பொருளாதாரம் என்ன சொல்றதுன்னா, நம்முடைய பொருளாதாரம் பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்ட சந்தோஷத்துக்கான விஷயத்த மண்டைக்காட்டு அருள்ல மண்டைக்காட்டு பகுதியில் சேவா டிரஸ்டுடைய பலவிதமான சங்கத்துக்கு மூலதனம் அளித்த நம்ம அத்தனை பேருக்கும் இறைவனுடைய ஒரு ஆனந்தம் கிடைக்கணும். நீண்ட ஆயுளும் சகல செல்வமும் நோய் நொடித்த வாழ்க்கை கேட்டு இந்த வங்கியினுடைய பங்குதாரராக இருந்த அனைவருடைய பாதத்தை கேட்டு
நம்ம வங்கி பொறுத்த அளவில் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லி நான் ஒரு டீ ஷாப் தான் வச்சுருக்கேன். இது வந்து எங்கள்கிட்ட நான் டெய்லி என்னுடைய அந்த வாட்டர் போட்டு ரெண்டெல்லாம் டெய்லி பேங்க் போகும். நான் ஒரு மாதம் போகும்போது நம்ம வங்கியில் வந்து பணம் கட்டாப்போம். அதை நம்ம வந்து பூர்த்தி பண்ணணும். எப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு நகை தான் வந்து உடனடியாக ஒரு அடை வைக்கிறாங்க. நமக்கு வந்து உடனே ஒரு ₹1,00,000 தேவை. அது வந்து நம்ம கஸ்டமர் வரும்போது நம்ம வங்கியில் வந்து அதை ரிட்டர்ன் போகக்கூடிய லெவலில் நம்ம அதை செயல்படுத்தக்கூடாது. அதை நம்ம ரிட்டர்ன் போகிற லெவலில் நல்ல மாதிரி அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறப்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பண்ண ஏதாவது அதை வளர்த்து அதை கிளியர் பண்ணி நம்ம எடுக்கணும். தேங்க்யூ. இந்த வங்கியோட வளர்ச்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு தெரிவித்து ஒரு 100 பேரை சேர்த்து டெபாசிட்டோட ஆரம்பித்தோம். இன்னைக்கு நமக்கு 5 crore மேலே டெபாசிட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்து நம்ம 10 lakhs அச்சீவ் பண்ணிட்டோம். 1 crore இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 10 lakhs ப்ராஃபிட். 10% நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வளர்ந்துட்டே தான் வருது. வருஷம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கம் கூட்டிகிட்டே இருக்கு. அதனால நம்மளுடைய வருமானமும் கூட்டிகிட்டு தான் இருக்குது. இதில் எல்லா செலவும் போக நமக்கு நிகர லாபமாக 10 லட்சத்துக்கு கிடைக்கிறதுனா பெரிய விஷயம். இந்த நேரத்தில் அவ்வளோ காம்படிஷன் உங்களுக்கே தெரியும். எத்தனை இடத்துல இந்த தெருக்கு ஒட்டு அந்த மாதிரி ஃபைனான்ஸ்லாம் தொடங்கிட்டாங்க. அதுலேயும் நம்ம சர்வே பண்ணி வரதுன்னா ரொம்ப கஷ்டம். சர்வே பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம லாபத்தில் வைக்கணும். அவ்வளோ காம்படிஷன்லையும் நம்மளை நம்பி மக்கள் நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு. இந்த போக நம்மளோட ஒரு லோனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே நகைக்கடன் தான். பாதுகாப்பான ஒரு இது லெண்டிங். அதனால தான் இன்வெஸ்டர்ஸ் நிதி கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது நம்ம மேல உள்ள நம்பிக்கை. இதில் நகைக்கடனை தவிர வேறு எந்த கடனும் நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ உங்களோட முதலீட்டுக்கு இதில் பாதுகாப்பு அதிகமாக இருக்குது. மற்ற இடத்த விட இங்கே பாதுகாப்பு அதிகம். பேங்க்கில் கூட நிறைய லோன் வித்தியாசமான லோன்லாம் கொடுப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே லோன் தான், நகை கடன் மட்டும்தான், வேற எந்த கடனும் கிடையாது. அதனால இதில் இன்வெஸ்ட் பண்ணுற டெபாசிட்டர்ஸ்க்கு வைக்கக்கூடியவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இருக்கக்கூடிய நிதி நிறுவனம் தான். சரிங்களா? அதனால நம்ம லோன் எல்லாமே ஏதாவது ஒரு லீடை வச்சு தான் நம்ம லோன் கொடுத்துருக்கோம். அந்த லோனுக்கு நம்மளோட கவரேஜும் அதிகமாக இருக்குது. ஸோ தைரியமாக அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தடுத்து நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு நம்மளை தான் சூஸ் பண்ணி சேர்த்து என்னோட உதவி முடிந்து கொள்கிறேன். வணக்கம். எங்களுடைய அழைப்பை இந்த நிகழ்ச்சியை தலைமையாகிக் கொண்டிருக்கின்ற அவதர்த்தி அவர்களுக்கும் சாமிஜி அவர்களுக்கும் இங்கே சிறப்புரையாற்றிய திரு ராமனந்தி அவர்களுக்கும் எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி வந்திருக்கக்கூடிய பங்குதாரர்களுக்கும் இந்த மண்டபத்தை எங்களுக்கு தந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஏற்பாடு செய்தவருக்கு அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற மற்ற பொதுமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளோம். மேலாண்மை நாம் அந்த முன்னாடி